हाय विवर्स நம்ம வந்து மகாபாரத கதால 7th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருக்கோம். धृतराष्ट्र की चिंता. धृतराष्ट्र வந்து வருத்தப்படுறார் வந்து जब द्रौपदी को साथ लेकर पांडव वन की ओर जाने लगे थे. சரி ஓகே, இது எல்லாமே வந்து வனவாசம் பண்ணணும், வந்து அஜ்ஞாதவாசம் பண்ணணும். அதுக்கு இவங்க வந்து கிளம்பிட்டாங்க, வந்து பாண்டவர்கள் வந்து கிளம்பிட்டாங்க வந்து. तो धृतराष्ट्र ने विदुर को बुला भेजा. அவர் வந்து கூப்பிட்டு வச்சு இது போல் கூப்பிடுறாரு வந்து. என்ன சொல்கிறாருன்னா, விதுர் பாண்டு கே பேட்டே அவர் திரௌபதி கைசே ஜா ரஹே ஹாய், எதை போல் போயிட்டுருக்காங்க, எப்படி போயிட்டுருக்காங்க அவங்க வந்து பாண்டு புத்திரர்களும் அப்புறம் வந்து திரௌபதியும் எப்படி போயிட்டுருக்காங்க வந்து. மை குச் தேக் நஹி சக்தாகும், நான் வந்து பார்க்க முடியாது இல்லவா, துமி பத்தாவோ கைசே ஜா ரஹே ஹாய் வே, அவ வந்து எப்படி போயிட்டுருக்காங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வந்து. विदुर ने कहा, कुंती पुत्र युधिष्ठिर कपड़े से चेहरा ढककर जा रहे हैं. भीमसेन अपनी दोनों भुजाओं को निहारता. अर्जुन हाथ में कुछ बालू लिए और बिखेरता. नकुल और सहदेव सारे शरीर पर धूल रमाए हुए क्रमशः युधिष्ठिर के पीछे पीछे जा रहे हैं. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப காஷாய வஸ்திரத்தை வந்து போட்டுட்டு அவங்க எல்லாருமே வந்து யுதிஷ்டர் பின்னாடி வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க வந்து. ரொம்ப முகத்தை வந்து ரொம்ப கவலைகரமாக இருக்குது வந்து. திரௌபதினே பிக்கரே ஹுயே கேஷோம் சே சாரா முக் டக் லியா ஹை, அவங்க முகத்தை எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க வந்து, முடியால் கவர் பண்ணிட்டாங்க வந்து திரௌபதி வந்து. அவர் ஆன்சு பஹாத்தி ஹுயி, ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுதுட்டுருக்காங்க வந்து. युधिष्ठिर अनुसरण कर रही है, युधिष्ठिर பின்னாடியே போயிட்டுருக்காங்க வந்து. यह सुनकर धृतराष्ट्र की आशंका और चिंता पहले से भी अधिक प्रबल हो उठी. இன்னும் ஜாஸ்தியாக ஆயிடுச்சு வந்து, இன்னும் கவலைக்கரமாக ஆயிடுச்சு வந்து இவருடைய धृतराष्ट्रோடைய மனக்கவலை. विदुर बार बार धृतराष्ट्र से आग्रह करते हुए, धृतराष्ट्र வந்து எப்படியா இருந்தாலும் சரி வந்து धृतराष्ट्र வந்து கூப்பிட மாட்டாரா, இவங்க பாண்டுபுத்திரர்களை வந்து மறுபடியும் திருப்பி கூப்பிட மாட்டாரா அப்படின்ற எண்ணத்தில் வந்து அப்போ பாண்டவோं के साथ சந்தி करले, நீங்கள் வந்து பாண்டவர்களுக்கு கூட நீங்கள் வந்து சந்தி செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விதுரர். விதுர் அக்சர் இசி பாந்தி धृतराष्ट्र को उपदेश दिया करते थे, நிறைய வந்து இது போல் வந்து உபதேசம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தார் வந்து धृतराष्ट्रருக்கு. विदुर की बुद्धिमत्ता का धृतराष्ट्र पर भारी प्रभाव था. ஏன்னா வந்து விதுரர் வந்து என்ன சொல்கிறாரோ அதைபடி கேட்டுப்பார் धृतराष्ट्र வந்து, ஓரளவுக்கு இருக்கும். इसलिए शुरू में वह विदुर की बातें सुन लिया करते थे, परंतु बार बार विदुर की ऐसी ही बातें सुनते वह अब गए. சரின்னு சொல்லிட்டு இது போல் சும்மா வந்து அவங்கள கூப்பிட்டுட்டுமா, நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா கேட்டுகிட்டே இருக்கார் வந்து. இது கேட்டு வந்து சரின்ட்டு மைண்டில் இருக்குது வந்து. एक दिन विदुर ने फिर उसे बातें से छेड़ी तो धृतराष्ट्र जंजालाकर बोले, கோவத்தில் இது போல் சொல்கிறார் விதுர், मुझे अब तुम्हारे सलाह की ज़रूरत नहीं है, எனக்கு இப்போ வந்து உன்னுடைய அட்வைஸ் தேவைப்படாது வந்து. அகர் சாஹோ தோ தும் भी पांडवों के पास चले जाओ, உனக்கு வேணும்னா நீ அவங்களுடைய கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறார் வந்து. धृतराष्ट्र का कहकर बड़े क्रोध के साथ विदुर के उत्तर की प्रतीक्षा किए बिना अंतपुर में चले गए. சரி, இது சொன்ன உடனே அவர் வந்து அவங்க யார்கிட்டையுமே சொல்லாமல் வந்து அந்த அந்தப்புறத்துலேருந்து வந்து அவர் கிளம்பி காட்டுப்பகுதிக்கு போயிட்டார் வந்து. யார் விதுரர் வந்து கிளம்பி போயிட்டார் வந்து. विदुर चले गए. विदुर ने मन में कहा कि अब हम वंश का सर्वनाश निश्चित है. கண்டிப்பாக மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கார் வந்து, கண்டிப்பாக வந்து இந்த வம்சமே அழிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசில் நினச்சிட்ருக்கார். உன்னோனே துரந்து அப்பனா ரத ஜுத்வாயா, அதுக்கப்புறமா வந்து கோவப்பட்டுட்டே வந்து அவருடைய ரதத்தை வந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கார் வந்து, காட்டுப்பகுதி பையமாக போயிட்டுருக்கார் வந்து. உஸ்பர் சடுக்க ஜங்கல்மே உஸ்வோர் தேஜிசே சல்படே, கோவமாக வேகமாக போயிட்டுருக்கார் வந்து. ஜஹா பாண்டவ் அப்பனே வனவாஸ்கா கால் வெத்தீத் கர் ரஹே தே, அந்த சமயத்தில் வந்து தன்னுடைய வனவாச இதை வந்து அவங்க வந்து கடைப்பிடிச்சிட்ருக்காங்க வந்து பாண்டவர்கள் வந்து. விதுர்கே சலேஜானே பர் धृतराष्ट्र और भी चिंतित हो गए, ரொம்ப கவலைப்பட்டார் வந்து धृतराष्ट्र வந்து. ஐயோ, நம்ம வந்து என்ன பேசுகிறோன்றது நம்ம வந்து தெரிய மாட்டேன்றது வந்து, ஏடாகுடமாக பேசிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. விதுர்கோ பகாக்கர் மைனே பாரி பூல்கர் தி, நான் அவரை வந்து அங்கேருந்து அமுச்சிட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வந்து. யா சோச்கர் धृतराष्ट्र ने संजय को बुलाया, संजय ने வந்து கூப்பிட்டு அமிச்சார் வந்து. அவர் कहा, संजय मैंने अपने प्रिय विदुर को बहुत बुरा भला कह दिया था, நான் நிறைய விஷயங்கள் வந்து நல்லது கெட்டது சொல்லிகிட்டே இருக்கேன் வந்து.
ஸோ என்ன ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன், அவர் வந்து திட்டிகிட்டே இருக்கேன் வந்து. இசே குஸ்ஸா ஹோக்கர், அவர் கோவப்பட்டுட்டு வன் மே சலா கயா ஹை, அவரும் வந்து காட்டுப்பகுதிக்கு போயிட்டார் வந்து. தும் ஜாக்கர் உசே கிசி தர சமஜா புஜாக்கர், அவர் எப்படியா இருந்தாலும் வந்து அன்பாக சொல்லி அவரை வந்து மேலே பாஸ் வாபஸ் லே ஆவோ, எப்படியா இருந்தாலும் சரி இங்கே வரவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வந்து. ஏன்னா வந்து விதுரர் இல்லாமல் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து எந்த வேலையுமே ஓடாது. धृतराष्ट्र की बात मानकर संजय जंगल में पांडवों के आश्रम में जा पहुंचे. சரின்ட்டு பாண்டவர்கள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போனார் வந்து. संजय ने विदुर से बड़ी नम्रता के साथ कहा, இது போல் வந்து ரொம்ப வணங்கி இது போல் வந்து சொல்கிறாரு வந்து. திருதராஷ்டிர अपनी भूल पर पछता रहे हैं, அவர் வந்து பண்ண தவறுகளை வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கார் வந்து திருதராஷ்டிரர். आप यदि वापस नहीं लौटेंगे तो वह अपने प्राण छोड़ देंगे, நீங்கள் வந்து திரும்பி வரலைன்னா அவர் வந்து உயிர் விடுறதுக்கு கூட ரெடியாக இருக்காரு சொல்ல சொன்னார் வந்து. கிருப்பையா அபி லவுட் சலியே, நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து என் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சஞ்சயன் சொல்கிறார் வந்து. यह बात सुनकर विदुर युधिष्ठिर आदि से विदा लेकर हस्तिनापुर के चले पड़े. சரி ஓகேப்பா, யுதிஷ்டர்கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கிட்டேருந்து கிளம்பி हस्तिनापुरத்துக்கு போகிறார் வந்து. हस्तिनापुर पहुंचकर जब धृतराष्ट्र के सामने गए, மறுபடியும் வந்து धृतराष्ट्र கிட்ட போகிறார் வந்து. तो धृतराष्ट्र ने उन्हें बड़े प्रेम से गले लगा लिया, அவர் வந்து கட்டி பிடிச்சின்னு அணைத்தார் வந்து. அவர் கத்கத் ஸ்வரமே போலே அப்படியே நடுங்கிட்டு இருக்கு வந்து அந்த குரலில் இது போல் சொல்கிறாரு. நிர்தோஷ் விதுர், நீ எந்த விதமான தவறுகளும் செய்யாத விதுரரே, மை உத்தாவலி மே ஜோ புரா பலா கஹா பைட்டா, நான் என்ன பண்ணுறது தெரியாமல் ஏதோ யோசனையில் வந்து உன்னை வந்து தவறாக சொல்லிட்டேன் வந்து. உஸ்கா புரா மத் மான்னா ஒரு முஜே க்ஷமா கருதேனா, என்னை வந்து தவறாக நினைத்துக்காத, நீ வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். इसी तरह एक बार महर्षि मैत्रेय धृतराष्ट्र के दरबार में पधारे, அது போல் வந்து திருதராஷ்டிரருடைய தர்பாருக்கு போய்விட்டார் வந்து விதுரர் வந்து. ராஜா ने उनका समुचित आदर सत्कार करके प्रसन्न किया, அது போல் வந்து அவர் வந்து ரொம்ப அன்பாக அணைத்து கொண்டார் வந்து அவரோட தம்பியை வந்து. फिर महर्षि से हाथ जोड़कर पूछा, कुरु जंगल के वन में, குருஜங்களுடைய காட்டுப்பகுதியில் अपने मेरे प्रिय पुत्र वीर पांडवों को तो देखा होगा, நான் என்னுடைய பாண்டு குமாரர்கள் வந்து பார்த்தேன். வே குஷல் சேத்தோ ஹே, அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து. மகர்ஷி மைத்ரேயனை கஹா, மகர்ஷி மைத்ரேயர்கிட்ட வந்து கேட்குறார் வந்து. राजन काम्यक वन में संयोग से युधिष्ठिर से मेरे भेंट हो गई थी. वन के दूसरे ऋषि मुनि भी उनसे मिलने उनके आश्रम में आए थे. ஆக்சுவலி வந்து நான் வந்து அவரை வந்து மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்து. அந்த சமயத்தில் வந்து அவரை பார்க்கறதுக்காக வந்து இன்னொரு முனி வந்து வந்தார் வந்து. हस्तिनापुर में जो कुछ हुआ था उसका सारा हाल उन्होंने मुझे बताया, அவர் வந்து போயிருந்தார், அவர் எல்லாமே என்கிட்ட வந்து எல்லா விஷயங்களும் சொன்னார் வந்து. यही कारण है कि मैं आपके यहाँ आया हूँ, நான் என்ன விஷயம் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். आपके और भीष्म के रहते ऐसा नहीं होना चाहिए था. ஆக்சுவலி வந்து நீங்களும் இருக்கீங்க, பீஷ்மரும் இருக்கீங்க, அந்த சமயத்தில் வந்து திரௌபதிக்கு எப்படி அவமானம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்குறார் வந்து. इस अवसर पर दुर्योधन भी सभा में मौजूद था, அந்த இடத்துல வந்து துரியோதனன் கூட இருக்கார் வந்து. मुनि ने उनकी ओर देखकर कहा, राजकुमार तुम्हारी भलाई के लिए कहता हूँ, நான் வந்து உன்னுடைய நன்னதுக்காக சொல்லுறேன் வந்து. सुनो पांडवों को धोखा देना ही विचार छोड़ दो, உன்னை பாண்டவர்களை வந்து மோசம் பண்ணுறது அப்படின்றது வந்து மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து விட்டுரு. உன்சே வயிறு மோல்னா லோ, நீ வந்து அவங்க மேலே வந்து எந்த விதமான வைரபாவத்தை கொண்டு வராத, தட் மீன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக எனிமியாக மாறாத. உனக்கு சாத்த சந்தி கர்லோ, அவங்களோட வந்து சேர்ந்துரு. இசிமே துமாரி பலாயி ஹை, இதுதான் நல்லது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் வந்து அந்த முனிவர். ருஷினியும் மீட்டி பாத்தே சே துரியோதன் கோ சமஜாயா, அவர் என்ன சொல்கிறாருன்னு புரிய வந்துச்சு. பர் ஜித்தி வா நான் சமஜ், ஒன்றுமே புரியாத இந்த துரியோதனனும் அப்புறம் வந்து ஜித்தி அடம் பிடிக்கிற ஒரு துரியோதனன் வந்து. நீ உனக்கு ஓர் தேக்கா தக் நஹி, அவரை வந்து பார்க்க கூட இல்லை வந்து சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார் வந்து. வா குச் போலா பி நஹி, எதுவுமே பேசவே இல்லை. பல்கி अपनी जांग पर हाथ टोकता और पैर के अंगूठे से जमीन कुरेदता मुस्कुराता हुआ खड़ा रहा. दुर्योधन की इस डिटाई को देखकर महर्षि बड़े क्रोधित हुए. அவர் வந்து காலில் இருக்கிற இந்த இது இருக்கும்ல, காலில் கடியம் போட்டிருப்பாங்கள வந்து, அதை வந்து இது தரை மேலே ஒரு தட்டினார் வந்து.
ஸோ இதை பார்த்த உடனே வந்து சிரிச்சான் வந்து யார் துரியோதனன். இதை பார்த்த உடனே வந்து இது போல் பிஹேவியருக்கு வந்து அவருக்கு கோவம் வந்துடுச்சு அந்த மகர்ஷிக்கு வந்து. उन्होंने कहा दुर्योधन याद रखो ஞாபகம் வச்சுக்கோ अपने घमंड का फल तुम अवश्य पाओगे. நீ கண்டிப்பாக வந்து உன்னுடைய கர்வத்தை வந்து பலனை வந்து நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. इसी बीच हस्तिनापुर में हुई घटनाओं की खबर श्रीकृष्ण को लगी. இந்த விஷயம் எல்லாமே வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரிய வந்துச்சு. வந்து இங்கே நடந்த எல்லா விஷயங்களும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தெரிய வந்துச்சு. उन्हें यह पता चला कि पांचों पांडव द्रौपदी समेत वन में चले गए हैं. அவருக்கு தெரிய வந்துச்சு என்னன்னா திரௌபதியோட வந்து வனவாசத்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு வந்து. खबर पाते ही वह फौरन वह उस वन को चले पड़े. वहाँ பாண்டவ் டஹரே हुए ஆக்சுவலி வந்து உடனே அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் வந்து காட்டுப்பகுதிக்கு போயிட்டார். வந்து பாண்டவர்களை வந்து பார்க்கறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணர் போகிறார் வந்து. श्री कृष्ण जब पांडवों से भेंट करने के लिए जाने लगे तो उनके साथ கைகேயி அவங்களோட வந்து யார் யார் போகிறாங்கன்னா வந்து கைகேயி, போஜ் और वृष्ट जाति के नेता சேதிராஜ துஷ்டகேது ஆதி பி கயே. இவன் எல்லாருமே அவங்களோட போனாங்க வந்து யார் ஸ்ரீகிருஷ்ணரோட. இன் லோகோं के साथ पांडवों का बड़ा स्नेह संबंध था. அவளுக்குள்ள வந்து ரொம்ப அன்புன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால எல்லாருமே போயிருக்காங்க. அவர் வே உनको बड़ी श्रद्धा से देखते थे. ரொம்ப ஸ்ரத்தையாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள வந்து. திரௌபதி ஸ்ரீகிருஷ்ண சே மிலி. திரௌபதி ஸ்ரீகிருஷ்ணரை வந்து பார்த்துட்டு ஸ்ரீகிருஷ்ண को देखते ही उसके आंखों से அவரில் அஸ்ருதார வஹச்சலி. அப்படியே வந்து அழுதுட்டு இருக்காங்க, தேம்பி அழுதுட்டு இருக்காங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்த உடனே. படி முஷ்கில் சே வா போலி. அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து அவங்க வந்து இது போல் சொல்கிறாங்க வந்து. இஸ் தரா अपमानित होने के बाद मेरा जीवन भी बेकार है. இந்த வாட்டி எனக்கு அவமானம் நடந்தது வந்து என் உயிர் இருக்கிறதே வந்து வேஸ்ட்டு. ஸோ அது வந்து இருக்கவே கூடாது வந்து நான் இறந்து போயிடணும் அப்படி சொல்லிட்டு. மேரா கொய் நஹி ரஹா அவர் ஆப் பி மேரே நா ரஹே. யாருமே என் கூடவே இல்லை, அதுக்கப்புறம் நீங்களும் என் கூட இல்லவே இல்லை. या कहते कहते द्रौपदी की बड़ी बड़ी आंखों से गरम गरम आंसुओं की धारा बहने लगी. பெரிய கண்களாக வந்து கண்கள்லேருந்து சுட சுட வந்து தண்ணி வந்து கொட்டிகிட்டே இருக்குது வந்து கண்லேருந்து வந்து. ஆகே நான் போல் சகி. அதுக்கு மேலே எதுவுமே பேச முடியல அவங்களால. கருணஸ்வரமே விலாப் கர்த்தி ஹுயி. அழுது கொண்டு இருக்காங்க. திரௌபதிக்கு ஸ்ரீகிருஷ்ண சே பஹுத் சமஜாயா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டார் வந்து. அவர் தீரஜ் பந்தாயா, தைரியத்தை கொடுத்தார் வந்து. வா போலே பஹன் திரௌபதி, தங்க திரௌபதி, ஜின்ஹோனே தும்ஹாரா अपमान किया है. உன்னை வந்து யார் வந்து அவமானப்படுத்தினாங்களோ உன் சப்கி லாஷே யுத்த கே மைதான் மே கூன் சே லத்பத் ஹோக்கர் படேங்கே. நீ கவலையே படாத வந்து எல்லாருடைய பொணங்களும் அதுக்கப்புறமா அந்த ரத்தத்தில் வந்து யுத்த பூமியில் வந்து மிதந்துட்டு இருக்கும். கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறார் வந்து. தும் ஷோக் நா கரோ. நீ கவலைப்பட வேண்டாம். மை வச்சன் தேத்தாகும். நான் வந்து உனக்கு வாக்கு கொடுக்குறேன் கி पांडवों की हर प्रकार से सहायता करूँगा. நான் எப்படியா இருந்தாலும் சரி உனக்கு வாக்கு கொடுக்குறேன், பாண்டவர்களை மட்டும்தான் எனக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டார் வந்து. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் வந்து எப்பயுமே நல்லவங்க பக்கம் மட்டும்தான் இருப்பார் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. யாபி நிச்சய மானோ கி தும் சாம்ராக்னி கே பத கோ பர் சுஷோபித் கரோகி. கண்டிப்பாக நீ வந்து சக்கரவர்த்தினியாக நீ வந்து கண்டிப்பாக இருப்பே வந்து அப்படி சொல்லிட்டு வந்து ராஜா பதவியில் நீ வந்து ஏறி உட்காந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. துஷ்டக்னம்னு நேபி பஹன் கோ சாந்தனா தி. தன்னுடைய தங்கச்சிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அவர் வந்து சமஜாத்தே ஹுயே கஹா கி ஸ்ரீகிருஷ்ண கி பிரதிஜா அவசிய பூரி ஹோகி. கண்டிப்பாக ஸ்ரீகிருஷ்ணருடைய இது வந்து மனசில் இருக்கிற இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து. இஸ்கே பாத் ஸ்ரீகிருஷ்ண பாண்டவம் சே விதாலி. சரின்ட்டு அங்கேருந்து வந்து அவங்க வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டவர்கள்கிட்டேருந்து அவங்க வந்து எல்லாருமே வந்து பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாத்மே அர்ஜுன் கி பத்னி சுபத்ரா. அவங்களோட வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னா சுபத்ரா, அர்ஜுனருடைய ஒய்ஃப் வந்து சுபத்ரா, உஸ்கே புத்திர அபிமன்யும் வந்திருக்காரு. கோபி வே துவாரகாபுரி லேத்தே கயே. துவாரகாபுரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து. திரௌபதி கே புத்திரோம் கோ லேக்க திருஷ்டக்ன பாஞ்சால தேச சலாகயா. ஏன்னா வந்து துஷ்டக்னன் வந்து திரௌபதியோட தம்பியோ அண்ணாவோ இருப்பார் வந்து. அதனால வந்து அவங்களோட வந்து அந்த திரௌபதிக்கு பிறந்த அந்த 5 பசங்களும் வந்து அவங்களோட அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க வந்து, பாஞ்சால தேசத்துக்கு போயிட்டாங்க வந்து. ஸோ இது போல் வந்து திருதராஷ்டிரர் வந்து கவலைகரமாக இருந்ததை வந்து இங்கே வந்து பார்க்க முடியாது. தேங்க்யூ வெரி மச்.